அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சுபஸ்ரீ. எனக்கு தற்போது 22 வயது ஆகிறது. நான் மிகவும் அழகாக இருப்பேன். நான் கல்லூரி வரை முடித்துவிட்டு வீட்டில் இருந்தேன். எங்கள் வீட்டில் நான், எனது அப்பா, அம்மா மற்றும் எனக்கு 4 அண்ணன்கள் இருந்தனர். எங்கள் ஊரில் எங்கள் குடும்பம்தான் மிகவும் செல்வாக்கான குடும்பம். அந்த ஊரில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எங்கள் வீட்டில்தான் வந்து பஞ்சாயத்தை பேசி முடிப்பார்கள். அப்படிப்பட்டது எங்கள் குடும்பம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எங்கள் வீடு தேடி வந்தால் அந்த பிரச்சனையை அனைத்தையுமே என் அப்பா மற்றும் அண்ணன்கள் சேர்ந்து சரி செய்து விடுவார்கள். அப்படிப்பட்ட குடும்பத்தில் நான் மட்டும் பெண் பிள்ளையாக பிறந்தேன். அதனால் எனது அப்பா மற்றும் என்னுடைய அண்ணன்கள் என்னை மிகவும் பாசமாக பார்த்து கொண்டனர். இப்படி இருக்கையில் நான் எதை கேட்டாலும் எங்கள் வீட்டிலும் மறுப்பு தெரிவிக்காமல் வாங்கி கொடுக்கவும் செய்வார்கள். இப்பொழுது உள்ள நவீன காலத்தில் எல்லோரிடமும் செல்போன் இருக்கிறது. கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு வீட்டில் தனியாக இருந்த எனக்கு பொழுது போகாத காரணத்தினால் எனது அப்பாவிடம் செல்போன் கேட்டு அடம் பிடித்தேன். ஆனால் எங்கள் அண்ணன்கள் எல்லாம் பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு இந்த வயசில் செல்போன், அதெல்லாம் வேண்டாம் என தெரிவிக்கவே, ஆனால் என்மேல் உள்ள பாசத்தால் எனது அப்பா எனக்கு புதிய செல்போன் ஒன்றை வாங்கி கொடுத்தார். நான் அதை வைத்து பாட்டு கேட்பது மற்றும் சமூக வலைத்தளங்களை பார்ப்பது என இப்படி அந்த செல்போனை பயன்படுத்தி வந்தேன். ஒரு நாள் அந்த செல்போனுக்கு புதிய நம்பரிலிருந்து கால் வந்தது. அந்த நம்பரும் யாருடையது என்று எனக்கு தெரியவில்லை. காலை அட்டன் செய்து நான் பேச ஆரம்பிக்க கார்த்திக் என்ற ஒரு ஆண் என்னிடம் பேசினார். நானும் யார் வேண்டும் உங்களுக்கு என கேட்க, அவர் என்னை மன்னிச்சிடுங்க, உங்கள் நம்பரை தவறாக போட்டு கால் பண்ணிட்டேன் என்று பேசி வைத்து விட்டார். பிறகு என்னவென்று தெரியவில்லை, அவர் எனக்கு அடிக்கடி மெசேஜ் செய்வது, கால் செய்வது, பேசுவது என தொடங்க ஆரம்பித்தார். யாரென்றே தெரியாமல் நானும் முதலில் அவரிடம் கோபமாக பேசி தவிர்க்க, பிறகு என் வாலிபத்தின் ஏக்கத்தினால் நானும் அவருடன் பேசி பழக ஆரம்பித்தேன். அவருடன் பேசும்பொழுது நான் என்னையே மறந்து விடுவேன். என்னிடம் அப்படி அன்பாகவும் பாசமாகவும் பேசுவார். ஒரு கட்டத்திற்கு மேல் அவருடன் பேசியதை நினைத்து பார்க்கும்போது என் உடம்பெல்லாம் புல்லரிப்பது போன்று ஒரு மாற்றம் தோன்றியது. எனவே தெரியாமல் அவர் மேல் எனக்கு காதலும் வளர்ந்தது. இப்படி நானும் அவரும் பேசிக்கொண்டே இருக்க ஒரு கட்டத்திற்கு மேல் அவரிடம் என்னுடைய காதலை நான் வெளிப்படுத்தினேன். அவரும் அதற்கு சம்மதம் தெரிவித்தார். அவர் என் ஊருக்கு பக்கத்து ஊர்தான். இப்படியே நாங்கள் இருவருமே சந்தோஷமாக எங்களுடைய காதலை பயணத்தை தொடர்ந்தோம். ஆனால் கல்யாணத்தை நினைத்து எனக்கு பயம் ஏற்பட்டது. ஊரில் எங்கள் குடும்பம் மரியாதையான குடும்பம் என்பதால் கண்டிப்பாக எனது அப்பாவும் எனது அண்ணன்களும் எங்கள் காதலுக்கு சம்மதிக்க மாட்டார்கள் என எனக்கு நிச்சயமாக தெரியும். ஆனாலும் கார்த்திக்கை விட மனமில்லாமல் வீட்டிலும் சொல்ல முடியாமல் நாட்கள் கடந்து சென்றது. எனக்கும் திருமண வயதை எட்டியது. எங்கள் வீட்டில் எனக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக மாப்பிள்ளை பார்க்கவும் ஆரம்பித்து ஒரு மாப்பிள்ளையும் பார்த்து எனக்கு நிச்சயமும் செய்து முடித்தனர். அந்த மாப்பிள்ளை குடும்பத்தில் எல்லோருக்குமே பிடிக்க, ஆனால் எனக்கு மட்டும் பிடிக்கவில்லை. ஏனென்றால் என் மனதில்தான் கார்த்திக் இருந்தார். நானும் கார்த்திக்கும் ஃபோனில் பேசுவது வீட்டில் யாருக்கும் தெரியாது. நான் எங்கள் வீட்டில் நிச்சயம் செய்து விட்டார்கள். திருமணமும் இன்னும் 1 மாதத்தில் வைத்திருக்கிறார்கள். எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. உன்னை விட்டு கொடுக்கவும் எனக்கு முடியவில்லை என கார்த்திக்கிடம் கால் செய்து அழுதான். பிறகு கார்த்திக்கும் சரி, என் மேல் நம்பிக்கை இருந்தால் நீ கிளம்பி என்னுடன் வந்துவிடு, நாம் எங்கேயாவது சென்று சந்தோஷமாக வாழலாம் என்று கூறினார். உடனே சுபஸ்ரீயும் கார்த்திக்குடன் கிளம்பி சென்று விட்டார். அவர்கள் கார்த்திக்கின் வீட்டில் அல்லது பக்கத்தில் ஏதாவது ஒரு ஊரில் இருந்தால் என் அண்ணன்களால் ஏதாவது பிரச்சனை வரும் என யோசித்து வெளியூருக்கு சென்று விட்டனர். அங்கு சென்று இருவரும் மட்டுமே கோவிலில் திருமணம் செய்து கொண்டு ஒரு வாடகை வீட்டை பிடித்து வாழவும் ஆரம்பித்தார்கள். இருவரும் தன் காதலை வெளிப்படுத்தி சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தனர். கார்த்திக்கும் பக்கத்திலுள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்து வேலையும் பார்த்து கொண்டு இருந்தான். மாதம் வரும் பணத்தில் இருவரும் சந்தோஷமாக காலத்தை ஓட்டியும் வந்தனர். கார்த்திக் சுபஸ்ரீ ஒரு குழந்தை போல பார்த்தும் கொண்டான். அதனால் சுபஸ்ரீக்கு தன் காதலித்ததை விட இப்பொழுது அவனை மிகவும் பிடித்தும் போனது. கார்த்திக் வேலைக்கு சென்று வரும் நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் சுபஸ்ரீயுடன் இருப்பான். இப்படி இருக்க ஒரு நாள் கார்த்திக் வேலைக்கு சென்று விட்டான். அவன் சென்று 1 மணி நேரத்திலேயே அவனுடைய செல்போனில் இருந்து சுபஸ்ரீக்கு கால் வந்தது. உடனே சுபஸ்ரீயும் கார்த்திக்கிடம் பேசுவது போல பேச, அந்த ஃபோனில் வேறு ஒருவர் இந்த ஃபோன் உள்ளவர் பைக் ஆக்சிடென்ட்டில் இறந்து விட்டார், அவரது முகம் சிதைந்து உள்ளது, யார் என்று கடைசியாக அவர் ஃபோனில் உங்களிடம்தான் பேசியுள்ளார், நீங்கள் உடனே கிளம்பி வாருங்கள் என அழைத்தார். அதை கேட்டவுடனேயே சுபஸ்ரீக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. அவள் இதயமே நொறுங்கியது போல இருந்தது. அவள் கதறி அளவும் ஆரம்பித்தாள். அவளுக்கு இந்த உலகமே இருண்டது போல ஆனது. அவள் நேரில் சென்று பார்த்த பொழுது முகம் சிதைந்து மிகவும் கொடூரமாக இருந்ததைக் கண்டு மேலும் அழ ஆரம்பித்தாள்.
அவன் கடைசியாக போட்டுச் சென்ற உடை அனைத்துமே இரத்தக்கரையாக இருந்தது. இது என் கணவன்தான் என்றும் அவள் முடிவு செய்தாள். அந்த கடவுளுக்கு ஏன் என் மேல் இவ்வளவு கோபம், என் வாழ்க்கையை எப்படி பாழாகிவிட்டது என மேலும் கதறி அளவும் ஆரம்பித்தாள். பிறகு கார்த்திக்கின் பிணத்தை எடுத்துச் சென்று அவனுக்கு என்னென்ன சடங்குகளெல்லாம் செய்ய வேண்டுமோ அனைத்தையுமே செய்தாள். அந்த ஊரில் கார்த்திக் போன பிறகு அவள் அனாதையானாள். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் சிறு சிறு உதவிகளை செய்ய கொஞ்ச நாட்கள் அவர்கள் உதவியால் வாழ்ந்து வந்தாள். பிறகுதான் வேலைக்கு போக வேண்டுமென பக்கத்திலுள்ள ஒரு இடத்திற்கு வேலைக்கு சென்றாள். ஆனால் அங்கு சுபஸ்ரீக்கு கணவன் இல்லாததை தெரிந்த சிலர் பேர் அவரிடம் தவறாக பேசுவது, அவளை தவறான எண்ணத்துடன் பார்ப்பது என இப்படி இருந்தார்கள். இப்படி இருக்க அவளுக்கு வேலைக்கு செல்லவும் பிடிக்கவில்லை. இப்படி நாட்கள் செல்ல செல்ல அவள் ஒரு வேளை சாப்பாட்டிற்கு கூட கஷ்டப்படும் நிலை ஏற்பட்டது. பிறகு வேறு வழி இல்லாமல் தான் நம் சொந்த ஊருக்கே சென்று விடலாம், அங்கு சென்று நம் வீட்டில் நடந்ததை சொல்லலாம், எடுத்து சொல்லி அங்கே இருந்து விடலாம் என தன் அண்ணனுக்கு கால் செய்து தான் திருமணம் செய்து விட்டேன் எனவும் இப்பொழுது அவர் இறந்து விட்டார் எனவும் நடந்தது அனைத்தையுமே கூறினாள். உடனே சுபஸ்ரீயின் அண்ணன், நாங்கள் எல்லாம் உன்மேல் பயங்கர கோபத்தில் இருக்கிறோம். எங்கள் மரியாதையை கெடுத்த உன்னை மீண்டும் எப்படி சேர்ப்போம்? அது மட்டுமல்லாமல் நீ இறந்து விட்டதாக ஊரில் எல்லோரும் சொல்லிவிட்டோம். நீ இறந்ததை உண்மையாக்குவதற்காக ஒரு அனாதை பிணத்தையும் வாங்கி நாங்களே எடுத்து விட்டோம். இப்பொழுது நம் ஊரில் நீ இறந்து விட்டதாகவே எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நீ அதை மீறி இங்கு வந்தால் உன்னை அதுபோலவே எரித்து விடுவோம் என அவர்கள் தன் கோபத்தை சுபஸ்ரீயிடம் வெளிப்படுத்தி காலை கட் செய்து விட்டனர். பிறகு சுபஸ்ரீயின் நிலைமை மிகவும் பரிதாபத்திற்காக இருந்தது. அவளுக்கு நாம் இனிமேல் இருந்து என்ன பிரயோஜனம், இனிமேல் எங்கு செல்வது என எண்ணம் தோன்ற ஆரம்பித்தது. ஒன்றுமே புரியாமல் அவள் ஒரு கோவிலில் போய் அங்கு கொடுக்கும் சாப்பாட்டினை சாப்பிட்டு கொண்டு அமர்ந்திருந்தாள். அப்பொழுது அவள் சோகமாக அமர்ந்திருப்பதை கண்ட ஒருவர், நீ யாருமா, இங்கே ஏன் வந்து உட்கார்ந்திருக்கிறாய், ஏன் இப்படி சோகமாக இருக்கிறாய், என்ன ஆச்சு உனக்கு என்று கேட்க அவள் நடந்ததை அனைத்தையுமே அவளிடம் அழுது கொண்டே கூறினாள். பிறகு அவரோ, இங்கே பாருமா, என்னோட பேரு மோகன், என்னுடைய மனைவி உடல்நிலை சரியில்லாமல் இறந்துட்டாங்க. எனக்கு 5 வயசில் ஒரு சின்ன பையனும் இருக்கான். நீ அவனை பார்த்துக்க, நான் உன்னை எங்கள் வீட்டிலையே தங்க வச்சுக்கிறேன். எங்கள் வீட்டில் நிறைய வேலையாட்கள் இருக்காங்க. ஆனால் உனக்கான வேலை என்னோட பையனை மட்டும் சந்தோஷமாக பார்த்துக்கணும். அவனுக்கு வேண்டியதெல்லாம் நீ பண்ணி கொடுக்கணும். அப்படி செஞ்சால் உன்னை நான் அங்கே கூட்டிகிட்டு போகிறேன். உனக்கு வர சம்மதமா என்று அவளை கேட்க அவளும் சந்தோஷத்துடன், நான் உங்கள் மகனை நல்லபடியாக பார்த்துக்கொள்கிறேன், என்னை உங்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க என மோகனிடம் கூறினாள். அவரும் அவளை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து சென்றார். அவர் சொன்னபடியே அவரது மகனை பார்த்து கொண்டு அவள் தன் வாழ்க்கையை நடத்தி வந்தாள். அவர் வெளியே போவது வருவதை பார்த்த அவர் என்ன வேலை செய்கிறார் என்றெல்லாம் அவளுக்கு தெரியாது. அவளுடைய வேலை மோகனுடைய மகனை பார்த்து கொள்வது மட்டும் என இருந்ததால் அவர் என்ன செய்கிறார் என பெரிதாக யாரிடமும் கேட்டுக்கொள்ளவும் இல்லை. இப்படியே அவள் வாழ்க்கை தனிமையாகவே போய்கொண்டிருந்தது. மோகன், என் மகனுக்கு ஏதாவது வேண்டுமானால் எனக்கு நீ கால் செய்து சொல்ல வேண்டும் என அவள் கையில் ஒரு ஃபோனையும் கொடுத்து வைத்திருக்க சொன்னார். இப்படி இருக்க ஒரு நாள் என்னிடம் ஒரு ஃபைலை கொடுத்து, இதை என்னுடைய மேஜையில் வைத்துவிடு என்று கூறிவிட்டு சென்றார். நானும் அந்த ஃபைலை எடுத்துக்கொண்டு அவர் சொன்னது போலவே அந்த மேஜையில் வைக்கச் சென்றேன். அப்பொழுதுதான் அந்த ஃபைலில் சில ஃபோட்டோக்கள் இருந்தது. அதிலிருந்து ஒரு ஃபோட்டோ கீழே விழுந்தது. சரி, அதை எடுத்து மீண்டும் அந்த ஃபைலிலேயே வைத்து விடலாம் என ஃபோட்டோவை எடுத்து பார்க்க எனக்கு திடீரென அதிர்ச்சியானது. ஏனென்றால் அந்த ஃபோட்டோவில் இருந்தது என்னுடைய கணவனான கார்த்திக். என் கணவனுடன் கணவனுடைய ஃபோட்டோ இவருக்கு எப்படி கிடைத்தது? என் கணவனுடைய ஃபோட்டோவை இவர் ஏன் வைத்திருக்கிறார் என யோசிக்கவும் ஆரம்பித்தேன். அவர் என்ன வேலை செய்கிறார் என்று கூட எனக்கு தெரியாத நான் என்னுடைய வேலை செய்யும் பணியாள் ஒருவரிடம் நம் முதலாளி என்ன வேலை செய்கிறார் என கேட்க அவர் போலீஸாக இருக்கிறார் என்றும் அந்த வேலையாள் கூறினாள். அதை கேட்டவுடனே எனக்கு அதிர்ச்சியானது. அப்படின்னா நம்மளோட கணவன் போலீஸ் தேடும் ஒரு குற்றவாளியா? இவர் நம்முடைய கணவன்தான் என நம் முதலாளிக்கு தெரிந்தால் நம்மை இங்கிருந்து அனுப்பி விடுவாரே என யோசித்த சுபஸ்ரீ, இந்த விஷயத்தை நாம் இவரிடம் சொல்லிவிடக்கூடாது என முடிவும் செய்தாள். இப்படியே நாட்கள் ஓட தொடங்கியது. ஒரு நாள் மோகன் கொடுத்த அந்த செல்போனுக்கு சில மெசேஜ்களும் வந்திருந்தது. அதில் சுபஸ்ரீ என பெயர் சொல்லி, எப்படி இருக்க, என்ன செய்கிற என்றெல்லாம் அவளை நலம் விசாரிப்பது போல மெசேஜ் வந்தது. அவள் திரும்பவும் அந்த நம்பருக்கு ஃபோனில் இருந்து அழைக்க, ஆனால் அது சுவிட்ச் ஆஃப் என வந்தது. மீண்டும் 2 நாட்கள் கழித்து அவள் செல்லுக்கு அதே நம்பரிலிருந்து கால் வந்தது.
அவளும் எடுத்து யார் வேண்டும், உங்களுக்கு என்னை எப்படி தெரியும் என கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ எப்படி இருக்க, உன்னை அந்த வீட்டில் எப்படி பார்த்துக்கிறாங்க என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்க சுபஸ்ரீ சற்று தயங்கியபடியே அவரிடம் பேசவும் ஆரம்பித்தாள். அவர் சுபஸ்ரீ தெரிந்தது போலவே எல்லா விஷயங்களையும் கூறினார். அதை கண்டு சுபஸ்ரீக்கு ஆச்சரியமாக போனது. நம்மை பற்றி இவர் அப்படி சொல்கிறாரே என அவள் யோசிக்க ஆரம்பித்தும் அவளுக்கு யார் என்றே தெரியவில்லை. இப்படியே நாட்கள் செல்ல செல்ல அவளுடன் அவள் பேசவும் ஆரம்பித்தாள். தன்னை பற்றி எல்லா விஷயத்தையும் கூறிய அவரை நேரில் பார்க்க வேண்டும் எனவும் நினைத்தாள். அதை பற்றி அவரிடமும் உங்களை நான் நேரில் பார்க்க வேண்டும், நீங்கள் என்னை பார்க்க வர வேண்டும் என அவள் தங்கியிருந்த விலாசத்தையும் அவருக்கு கொடுத்தாள். அவரும் கண்டிப்பாக நான் உன்னை பார்க்க வரேன், இன்னும் ஒரு வாரத்திலேயே உன்னை நான் பார்த்து விடுவேன் என்றும் கூறினார். அதை நம்பி அவளுடன் பேசிக்கொண்டும் நாட்களை எண்ணவும் ஆரம்பித்தாள். ஒரு நாள் அவள் எதிர்பார்த்த நாளும் வந்தது. ஒரு பக்கம் அன்று நான் வந்துவிட்டேன், கால் செய்கிறேன், நீ என்னை பார்ப்பதற்காக ரெடியாக இரு என ஃபோனில் பேசிவிட்டு கட் செய்து விட்டார். மற்றொரு பக்கம் தன் முதலாளியான மோகன், இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு முக்கியமான நபர் வராங்க, நீ அவங்களுக்கு தேவையானதை சமைத்து வைமா என்று கூறிவிட்டு வெளியே சென்று வருவதாக சொல்லிவிட்டு சென்று விட்டார். சுபஸ்ரீக்கு ஆர்வம் தாங்க முடியவில்லை. அவள் எதிர்பார்த்த நபர் வரவில்லை. ஆனால் தன் முதலாளியின் கார் வந்தது. அதிலிருந்து ஒருவர் இறங்கி வந்தார். அவளுக்கு சமையல் அறையில் வேலையை முடித்து வெளியே வந்து பார்க்க அவள் அதிர்ச்சியில் உறைந்து போனாள். ஏனென்றால் அங்கு வந்தது கார்த்திக் தான். அவள் கண்ணை அவளால் நம்பவே முடியவில்லை. கார்த்திக்கு பக்கத்தில் சென்று அவரை தொட்டு பார்த்து இது கனவா நினைவா என சற்று நேரம் எதுவுமே கூறாமல் நின்று கொண்டிருந்தாள். பிறகு இது உண்மைதான் என கார்த்திக்கை கட்டிப்பிடித்து அளவும் ஆரம்பித்தாள். பிறகு கார்த்திக், அழாதே, நான் சில சிக்கலில் இருந்தேன், அதனால்தான் இறந்தது போல நடிக்க வேண்டிய சூழ்நிலையானது. அந்த சிக்கல் என்னவென்றால், நாம் இருவரும் திருமணம் செய்தது உன்னுடைய அண்ணன்களுக்கு பிடிக்கவில்லை. அதை காரணம் காட்டி நாம் இருக்கும் ஊரை கண்டுபிடித்து என்னை தொல்லை செய்ய ஆரம்பித்தார்கள். இப்படி 2-3 முறை தொல்லையும் செய்தார்கள். என்னால் அவர்கள் கொடுக்கும் டார்ச்சரை தாங்க முடியவில்லை. அவர்கள் என்னை கொன்றுவிடவும் முயற்சி செய்தனர். அதனால் தான் நான் ரோட்டில் செல்லும் பொழுது என்னைப் போலவே என் வயது உடைய ஒருவர் இறந்து கிடந்தார். முகம் சிதைந்த காரணத்தினால் சரி, நாம் இறந்துவிட்டதாக பொய் சொல்வோம் என கூறி அனைவரையுமே நம்ப வைத்தேன். பிறகு மோகன் என்பவர் என்னுடைய தூரத்து சொந்தமான அண்ணன்தான். அவரிடம் நாம் திருமணமான பிறகு இதுபோல சில பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது, என்ன செய்யலாம் என்று அவரிடம் கேட்டபோதுதான் இது போன்ற ஒரு விஷயத்தை கூறினார். நான் உன்னை குற்றவாளி என்று ஜெயிலில் போட்டு விடுகிறேன், நீ 6 மாதத்திற்கு யார் கண்ணிலும் படாமல் உள்ளேயே இரு என்றும், அதனால் தான் நான் உன்னை பார்க்க வர முடியாத சூழ்நிலை ஆகிவிட்டது எனவும் கூறினான். உன்னை சிரமப்படுத்தியதற்கு என்னை மன்னித்து விடு, எனக்கு வேறு வழி தெரியவில்லை. நாம் இப்படி செய்தால்தான் நம்மை சந்தோஷமாக வாழ விடுவார்கள், இல்லையென்றால் காலம் முழுக்க நம்மை கஷ்டப்படத்தான் செய்வார்கள் என அவளை சமாதானப்படுத்தினாள். மோகனும், நாங்கள் இருவருமே சேர்ந்துதான் இப்படி செய்தோம், உன்னை எனக்கு முன்னரே தெரியுமா? நீ கோவிலில் அழுது கொண்டிருந்ததை பார்த்து நான் உன்னை இந்த வீட்டிற்கு வர வைத்தேன். கார்த்திக் சொல்லிதான் உன்னை இந்த வீட்டில் நான் தங்கவும் வைத்தேன். என்னுடைய மனைவியும் உடல்நிலை சரியில்லாமல் இறந்து விட்டாள். என் மகனை பார்த்து கொள்வதற்கும் சரியான ஆளும் இல்லை. அதனால்தான் நானும் கார்த்திக்கும் சேர்ந்து இந்த முடிவை எடுத்து உன்னை இங்கு தங்க வைத்தேன். நீங்கள் எப்பொழுது எங்கே வேண்டுமானாலும் சென்று சந்தோஷமாக இருக்கலாம். உங்களை இனிமேல் யாரும் எந்த தொந்தரவும் செய்ய முடியாது. அப்படி செய்தாலும் என்னிடம் சொல்லுங்கள், நான் அவர்களை பார்த்து கொள்கிறேன் என்று கூறி அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். மோகனும், நீங்கள் இங்கே இருப்பதனாலும் இருக்கலாம், அல்லது உங்களுக்கு விருப்பமானால் வெளியே சென்று இருக்கலாம் என கூறினார். ஆனால் சுபஸ்ரீயோ வந்த சிறு நாட்களிலேயே மோகனுடைய மகனுடன் ஒரு தாயைப் போல பழகிவிட்டாள். அந்த குழந்தையை அவளுக்கு பிரியவும் மனமில்லாததால் அந்த குழந்தையை தன் குழந்தை போல பார்த்து கொண்டே கார்த்திக்குடனும் அந்த வீட்டிலேயே சேர்ந்து வாழவும் அவள் ஆரம்பித்தாள். பிறகு கார்த்திக்கும் ஒரு வேலைக்கும் சேர்ந்தான். அவளுடைய வாழ்க்கை மீண்டும் சந்தோஷமாக போக ஆரம்பித்தது. சுபஸ்ரீயின் வாழ்க்கையில் இது ஒரு கனவு போல நடந்து முடிந்தது. அந்த கடவுளுக்கு நன்றியை கூறிவிட்டு இருவரும் தற்போது சந்தோஷமாக வாழ்க்கையை மீண்டும் தொடர ஆரம்பித்தனர்.